கீழ்வெண்மணினால் கருத்தரங்கம் பாபா சாஹிப் அம்பேத்கர் தந்தை பெரியார் மார்க்சினுடைய அறிவு மேடையின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த அறிவு சார்ந்த கருத்தரங்கத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பிரிவின் செயலாளர் அருமை தோழர் மாரியப்பன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வர்த்தகனினுடைய மாநில துணை செயலாளர் அருமை தோழர் மேட்டூர் ரகு அவர்களே, இந்த நிகழ்விலே நம்ம எல்லாம் வரவேற்று பேச வந்திருக்கிற டிஎம்பிஎஸ்பியினுடைய மாவட்ட மகளிர் செயலாளர் அருமை சகோதரி மரகதம் ராஜா அவர்களே, கொல்லப்பட்டி டால்பின் கலை மற்றும் குமார் அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்பாக நேரம் கருதி ஒரு மிகப்பெரிய ஆழமான அகலமான ஒரு தலைப்பு, ஆனால் அதனை தனக்கே உரிய முறையில் அற்புதமான முறையிலே சுருக்கமாக சொன்னாலும் அடிப்படைகளை விளக்கி சென்றிருக்கிற நம்முடைய மா செந்தில் தோழர் மா செந்தில் புதியன பண்பாட்டு இயக்கத்தினுடைய சார்பில் பார்ப்பனியத்துடைய தோற்றமும் சமத்துவத்தின் வீழ்ச்சியும் என்ற ஒரு மிக முக்கியமான தலைப்பிலே உரையாற்ற வந்திருக்கிற அருமை தோழர் செந்தில் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சார்பாக சாதியும் வர்க்கமும் மிக முக்கியமான ஒரு தலைப்பது. பல பேருக்கு அவர் கேள்வி கேட்டார். சாதி என்றால் என்ன, வர்க்கம் என்றால் என்ன என்ற கேள்வியோடு அற்புதமான கருத்துக்களை இங்கே பதிவு வைத்தார். செந்திலும் விநாயகமும் எங்கள் ஊருக்காரங்க தான், 2 பேர் பக்கத்தில் தான். அவர் தொழிலாளியாக சங்கத்தை வைத்து போராடிய காலத்திலிருந்து அவருக்கு நான் வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறேன். அருமை தோழர் விநாயகம் இங்கே அற்புதமாக கருத்துரையாற்றினார். அதே போல இந்த நிகழ்வை, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்நிலை கல்வி சொன்னாலும் அது ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவார்கள். நேருவால் துவங்கப்பட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த பல்கலைக்கழகம் எல்லாம். அந்த பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பெரியார் பேரவை உண்டு, மார்க்ஸ் பேரவை உண்டு. மிக படித்தவர்கள் அங்கே. அந்த பேரவையை உருவாக்கியதோடு இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பேராரியை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் அவரெல்லாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மாபெரும் மனிதர்களுக்கெல்லாம் தெரியும். சாய்பாபா, பேராசிரியர் சாய்பாபா 90 விழுக்காடு மாற்றுத்திறனாளி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பழனி மக்களுக்காக குரல் கொடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக 9 ஆண்டு காலம் காராகிரகத்தில் அடைக்கப்பட்டு அவர் மீது பயங்கரவாத சட்டத்தை போட்டு தண்டிக்கப்பட்டு பிறகு மேல்முறையீட்டிலே இவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு ஒரு துளி கூட சாட்சியம் இல்லை என்று விடுவிக்கப்பட்டார். ஆனால் பிறகு 10 மாதங்கள் தான் அவர் உயிரோடு இருந்தார். 90 விழுக்காடு அவருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மாமனிதன் எந்த தத்துவத்தை தாங்கியிருந்தார்? அம்பேத்கரும் பெரியாரும் மார்க்சும் தாங்கிய தத்துவத்தை கொண்டு எங்கோ பழங்குடிகள் ஒடுக்கப்படுகிறதற்காக கொண்டுள்ளார் அந்த மாமனிதன். அவருடைய தாய் 90 விழுக்காடு குழந்தைக்கு தன்னுடைய குழந்தையை தோல் மீது தூக்கி போட்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே சேர்ப்பாராம். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதன் அவர் படித்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே முதல் தமிழாக வந்தார், ஆங்கிலத்திலே வந்தார். ஆகவேதான் டெல்லி பல்கலைக்கழகத்திலே அவர் பேராசிரியராக பணியாற்றினார். ஆனால் அந்த மனிதன் இளம் வயதில் 4-5 வயதாக கொடுத்த மகள் மஞ்சிரா என்பவரை சொந்த மகளை விட்டுவிட்டு சிறைக்கு போனார். அவருக்கு அவருடைய தாய் தோளிலே போட்டு தூக்கி கொண்டு போனார். ஆனால் தன்னுடைய மகள் மஞ்சிரா 4 வயது 5 வயது அவருக்கு அப்போது. ஏறக்குறைய 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக இன்றைக்கு தன்னுடைய தந்தையினுடைய அந்த பாசத்தை, அன்பை அனுபவிக்க முடியாமல் அந்த பெண் சைவத்தை எங்களோடு உரையாற்றினார் மதுரையில். எதற்காக அந்த மனிதன் இப்படி பாடுபட வேண்டும்? 10 ஆண்டு காலம் தன்னுடைய தந்தை காரக்கரகத்தில் அடைபட்டார் என்று அவர் கவலைப்படவில்லை.
எந்த லட்சியத்திற்காக தந்தை உயிரை விட்டாரோ அதே லட்சியத்தை நான் தொடர்வேன் என்று சொல்லி நாடு முழுக்க புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட மாமனிதர் ஒருவர் தான் இன்றைக்கு அருமை தோழர் பார்த்திபன் அவர்கள். இங்கே அம்பேத்கர் சொன்னார், நான் எத்தனையோ பேருக்கு நான் இன்றைக்கு வைத்திருக்கிற 18 பட்டத்தை பெற்று அதனை கொண்டு எத்தனையோ பேருக்கு என்னை சார்ந்திருக்கிற மக்களுக்காக பதவி வாங்கி கொடுத்தேன், பதவியும் வாங்கி கொடுத்தேன். ஆனால் பல பேர் பட்டத்தை வாங்கி கொண்டு பதவியை வாங்கி கொண்டு சொந்த நலனுக்காக சென்று விட்டார்கள். ஆனால் எதற்காக அவர்களை பதவி வாங்கி கொடுத்தேன்? என் சமூகம் ஓரங்கட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறது. சரி என்று சொல்லி எனக்கு முன்னாலே சொன்னார் அறிவு தோழர், பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு. உலகத்தில் எங்காவது வரலாறு உண்டா? மூச்சு காற்று படக்கூடாது என்று சொல்லி அவர் எச்சை கீழே விடக்கூடாது சொல்லி சட்டியை கட்டிக் கொள்வார்களாம். அப்படி ஒரு சமூகத்தை ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்டு செத்த மாட்டை சாப்பிடுகிறவன், நாற்றம் பிடித்தவன், தீட்டானவன் என்று ஒதுக்கி வைத்திருக்கிற மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அறிவை கொண்டு அவன் புரட்சி செய்வான் என்று சொன்னார் அம்பேத்கர். அதற்காக இவர்களுக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனால் சொந்த வரையை பார்த்து கொண்டு போய்விட்டார்கள் சொன்னார். ஆனால் வழக்கறிஞராக ஆனாலும் கூட இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மட்டுமல்ல, உழைக்கிற மக்கள் அத்தனை பேருக்காக நின்று போராடுவர் என்று சொல்லி இன்றைக்கு அருமை தோழர் அம்பேத்கர் பார்த்திபன் அவர்கள் இந்த அமைப்பை கண்டிருக்கிறார். ஆகவே அவரை நான் பாராட்டுகின்றேன். இன்றைக்கு அவரோடு சேர்ந்து அருமை தோழர் வின்சென்ட் இங்கே அவருடைய அமைப்புகள் ஒன்று சேடி இந்த பிரமாதம் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நான் அதிக நேரம் பேச மாட்டேன், 30 நிமிடத்துக்குள் நான் முடித்துக் கொள்வேன். காரணம் போக வேண்டிய இடம் இருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசியவருடைய கருத்தோடு சேர்த்து வெண்மணி என்ற அந்த ஊரை நேற்று முன்தினம் நான் நம்முடைய வளர்மதி உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடத்தான நிகழ்ச்சி அந்த வழக்கறிஞர் மாணவர் எழுச்சி கழகத்துடைய தலைவர் அவருடைய திருமணத்தை நானும் தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்களும் நடிகர் சத்யராஜ் அவர்களும் அருமை தோழர் அரங்ககுணேசன் அவர்களும் ஒரு தலைமையிலே நடத்தி வைத்தோம். அவருடைய திருமணத்திற்கு அவர் போட்டிருக்கிற பேரே வெண்மணி நினைவு, தியாகிகளுக்கான நினைவாக சொல்லி திருமணத்தை நடத்தினார். இங்கே வெண்மணி என்ற பெயர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒன்று. அமெரிக்காவிலே படித்திருக்கிற ஒரு பார்ப்பன பெண் மைத்திலி சிவராமன் அமெரிக்காவிலே படித்துவிட்டு அவருடைய படிப்பினுடைய உயரத்தை பார்த்து ஐநா மன்றத்தில் அவருக்கு பதவி கொடுத்தார்கள். அந்த ஐநா மன்றத்திற்கு போய் அவர் வைத்திருக்கிற போதுதான் வெண்மணியை பற்றிய செய்தியை அவர் படிக்கிறார். இந்த வெண்மணி செய்தியை பார்த்த பின்பு தனக்கு இருக்கிற உயர்ந்த பதவி, ஐநா மன்றத்திலே பதவி வைப்பு என்பது சாதாரணமாக ஒன்றல்ல. அமெரிக்காவிலே படித்துவிட்டு அந்த ஐநா மன்றத்திலே கிடைத்திருக்கிற பதவியை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு ஜோர்னா பையை தூக்கி போட்டு கொண்டு வந்து அந்த வெண்மணிக்கு போய் அங்க இருக்கிற மக்களை, ராமையாவின் குடிசையை, அந்த 44 பேர்களை உயிரோடு கொண்டு குவித்திருக்கிற கொடூரத்தை பார்த்து ஆய்ந்து அங்கேயே இருந்து வாழ்ந்து ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார். வெண்மணி என்பது உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய பெயர். வரலாற்றில் இப்படி ஒரு கொடுமையை நாம் பார்க்க முடியுமா? ஜாலியன் வாலாபாக்கிலே நூற்றுக்கணக்கான மக்களை அங்கே ஒன்று கூடி, அந்த மக்களை எல்லாம் ஒன்று கூடியிருக்கிற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்சி, ஏகாதிபத்தியத்தின் ஆட்சி எங்களுக்கு எதிராக திரண்டிருக்கிற கூட்டத்தை விட்டால் இது தொடரும் என்று சொல்லி அந்த ஜாலியன் வாலாபாக்கிலே சுற்றி சுவர் உண்டு. அந்த சுவரை சுற்றி கூடியிருக்கிற மக்கள், பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டிய கூட்டத்தை சுற்றிலும் காவல்துறை நிற்க வைத்து விட்டு சுட்டான் ஒருத்தன், அவன் பேர் ஜெனரல் டயர். சுட்டேன் சுட்டேன் சுட்டேன், குண்டுகள் தீர்வரை சுட்டேன் என்று சொன்னான். ரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடிய காட்சி இன்றைக்கு மறக்க முடியாது. பகத்சிங் 7 வயதிலே அந்த ஊருக்கு போய் ஜாலியன் வாலாபாக்குடைய மண்ணை தொட்டு வணங்கி நெற்றியில இட்டு விட்டு அதை ஒரு பாக்கெட்ல போட்டுக்கொண்டு வந்தானாம். அன்றைக்கு முடிவு செய்தான், என் தேசத்தை ஆக்கிரமித்திருக்கிற பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து என்றைக்கு விரட்டடிக்கிறவனு அன்றைக்குத்தான் எனக்கு முடிவு என்று சொல்லிவிட்டு அவன் துப்பாக்கி எடுத்தான், குண்டை வீசினான். அப்பேற்பட்ட ஜாலியன் வாலாபாக்கு அடுத்தபடியாக வெண்மணியிலே
குள்ளக்குடு, அதாவது பரந்த இடத்திலே சுட்டுக் கொண்டான். அங்கே திமிர்வெறியோடு சுட்டுக் கொண்டான். வெள்ளை ஏகாதிபத்தியை சார்ந்திருக்கிறவன். இந்த நாடு சுதந்திரம் பெற்றால் இங்கே பாலாறும் தேனாரும் பெருக்கெடுத்து ஓடும்படி சொன்னார்கள். வெள்ளை ஏகாதிபத்தியத்தால் தான் ஒடுக்கப்பட்டு கிடக்கின்றேன், எனது மாண்பை இழந்திருக்கின்றேன், எனக்கு வேலை இல்லை, படிப்பில்லை, உணவில்லை, இவைகளுக்கெல்லாம் காரணம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொண்டை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ என்று பாடினானே பாரதி. இந்த ஊர் பிறந்திருக்கிற பருத்தியை கொண்டு போய் மான்செஸ்டரை துணியாக்கி அதை கொண்டு வந்து இங்கேயே விற்றான். ஆகவே பிர்லாவும் சேர்ந்து அன்றைக்கு போராடினான். எனக்கு சுதந்திரம் கேட்டான். குள்ள குடிசையிலே பிறந்திருக்கிற குப்பனும் சுதந்திரம் என்று கேட்டான். லண்டனிலே படித்திருக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டு எனக்கு வேலை வேண்டும் என்று கேட்டான். பல பேருக்கு சுதந்திரம் வார்த்தை இருந்தது. ஆகவே சுதந்திரம் யாருக்கு என்ற கேள்வி வருகிற போதுதான் பகத்சிங் அறிவித்தான், நாங்கள் சொல்லுகிற சுதந்திரம் அது டாடா பிர்லாவுக்காக அல்ல, இந்த மண்ணை சுரண்டி கொடுத்து போய் கொண்டிருக்கிற வெள்ளைக்கார முதலாளிக்கு பின்னால் ஒரு கருப்பு முதலாளி சுரண்டுவதல்ல. எங்களுக்கு தேவை பரிபூர்ண சுதந்திரம். அது அந்த சுதந்திரத்திலே யாருக்கு வேண்டும் சொன்னால் உழைக்கிற தொழிலாளிக்கும் விவசாயிக்கும் வேண்டும் சொன்னான். மேனி பிடித்து உழுகிற விவசாயி, கரத்தால் உற்பத்தியை பெருக்கி கொடுக்கிற தொழிலாளி, இவர்கள் தான் சமூகத்தின் அடிப்படையானவர்கள். இவர்கள் உருவாக்குவதுதான் நாம் இன்றைக்கு உண்ணுகிற உணவு, நாம் போட்டிருக்கிற துணியும், நான் உண்ணுகிற உணவும், நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற கட்டடமும், பார்ப்பதும் காண்பதும் பாட்டாளி படைத்தது சொன்னான். ஒரு தொழிலாளி விவசாயி என்பவன் அடிப்படையானவர்கள் ஏன் தெரியுமா? ஒரு வழக்கறிஞர் இல்லாமல், ஒரு மாவட்ட ஆட்சியர் இல்லாமல், ஒரு அல்லது இந்த ஆசிரியர் இல்லாமல் இந்த சமூகம் இயங்கும். ஆனால் தொழிலாளியும் விவசாயம் இல்லாமல் சமுதாயம் இயங்க முடியாது என்பதைத்தான் மார்க்சும் எங்கெல்ஸும் அம்பேத்கரும் பெரியாரும் சொல்லிவிட்டு போனார்கள். என்று கேட்டால், நான் போட்டிருக்கிற சட்டை 1 கோடி ரூபாயை கொண்டு வந்து மேடையில் வைத்துவிட்டு வா என்றால் வராது. இந்த சட்டைக்கு பின்னாலே ஒரு பருத்தி இருக்கிறது. அந்த பருத்தியை விளைவித்திருக்கிறவன் ஒரு தலித் தொழிலாளி. அவன் கால் சேற்றிலே விழுந்து சளியை சிந்தி ரத்தத்தை வியர்வையாக மாற்றி உழைத்துதான் பருத்தி விளைவிக்கிறான். அந்த விளைவிக்கிற பருத்தியை அறுவடை செய்து அந்த பஞ்சு நூலாகி துணியாகி, பருத்தி பஞ்சாகி நூலாகி துணியாகித்தான் சட்டையை போடுகிறோம். எத்தனை பேருடைய உழைப்பில் அடங்கியிருக்கிறது. எங்காவது என் சாதிக்காரன் உழுது வைத்திருக்கிற பஞ்சைத்தான் பயன்படுத்தியவனுடையவனா சொல்ல முடியுமா? சாதி அங்கே உண்டா? நீ உண்ணுகிற உணவில் இருக்கிற நெல், உணவு சாப்பாடு இருக்கிற அரிசி, அதை எந்த தொழிலாளி தான் சொல்ல முடியுமா? என் சாதிக்காரன் நான் உயர்ந்தவன், பிறப்பால் உயர்ந்தவன், நெற்றியிலே பிறந்திருக்கிறவன், சக்கரியன் மார்பிலே பிறந்திருக்கிறவன், வியாபாரத்திற்கு இருக்கிறவன், வைசியனாக இருக்கிறவன், இவர்கள் எல்லாம் இவருக்கு கீழே 3 பேருக்கு உழைக்கிறவன் தான் சூத்திரன். 6000 சாதியை ஒடுபடுத்தி சவரவாக்கினான் பார்ப்பனர்கள். மனுராசன் அற்புதமா சொன்னார். இங்கே எவனாவது ஒருவன் நான் பிறப்பால் உயர்ந்தவன், ஆகவே ஒரு தலித்தாக பிறந்திருக்கிறவன் கால்பட்டு சேற்றிலே கால்பட்டு ரத்தமும் வியர்வையுமாய் உற்பத்தியை பெருக்கி கொடுக்கிறானே, அதை உண்ணமாட்டேன் என்று எவனா சொல்ல முடியுமா? சாதி எங்கே போனது? அங்கே. அப்படி இருக்கையிலே எப்படி இந்த சாதி வந்தது? அறப்படி கூலி உறவு கேட்ட காரணத்திற்காக குள்ள குடிசையிலே 44 பேர் தொடங்கல. சாதாரணமான ஒன்றல்ல. இந்த மேடையிலே பேசுகிற போது எனக்கு புல் அரிக்கிறது, நெஞ்சம் பதிவதைக்கிறது. எனக்கு முன்னாலே பார்த்திபன் சொன்னாரே, 42 பேர் தான் போடுவாங்க. நீங்க படிச்சு பாருங்க பேப்பர்ல. 42 பேர் சொல்லுவான். அந்த சங்கத்தை அன்றைக்கு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் உருவாக்கி, தலித் அல்லாத ஒரு முத்துசாமி என்ற ஒரு பெட்டி கடைக்காரர் தான் அதை உருவாக்கினார். அவர் தான் இந்த விஷயத்தை கொண்டு போன மனிதன். ஒரு காலத்தில் எவனாவது தலித்தாக பிறந்திருக்கிறவனுக்கு பேசுவதற்கு உரிமை கிடையாது. சூத்திரர்களுக்கு நீ மற்ற 3 பேருக்கு வேலை செஞ்சுக்கலாம். உன்னை சூத்திரன் சொல்ல. சூத்திரன் அர்த்தம் சண்டாளன், சண்டாளனுக்கு பிறந்தவன்.
அதாவது மிக மிக கேவலமாக உருவாக்கப்பட்டவன் இன்னைக்கு. அவரு தான் நாம் சொல்ற வன்னியர், கவுண்டரு, மற்ற எல்லாம் யாரும் தெரியல, சூத்திரன் அவங்க தான். இவன் சொல்லிக்கிற ஆண்ட பரபரன்னு சொல்லிக்கிறான் வெளியில. இவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். வன்னியர்களாக கவுண்டர்களாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். ஆனால் இவர்கள் 3 பேருக்கு சேவை செய்யும். இவனுக்கும் நில உரிமை கிடையாது, இவனுக்கும் கல்வி உரிமை கிடையாது. ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, உலகத்தின் எந்த மூலையிலும் கிடையாது தெரியுமா? ஒரு குற்றவாளியை, கொலை குற்றம் செய்தவனை அவன் கொலை செய்து தெரிந்த பின்னாலும் அவனை போய் குற்றம் சாட்டப்பட்டவன் அக்யூஸ்டாக மட்டும்தான் நிறுத்தப்படுகிறான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, பிணை கொடுத்து, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து, வழக்கறிஞர் வைத்துக் கொள்வதற்கு உரிமை கொடுத்து, நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு அடையப்பட்டு சாட்சிகளை விசாரித்த பின்புதான் இவன் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவன் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவன் குற்றவாளி என்று சொல்வது எப்போது? நிரூபிக்கப்பட்ட பின்புதான் இன்றைக்கு குற்றவாளி. ஆனால் ஒரு சமூகம் தாயின் வயிற்றிலே கருவாக உருவானாலே தண்டிக்கப்படுகிறான். யார் அவன்? அவன் தலித்தாக பிறந்திருக்கிறான், சேரியிலே பிறந்திருக்கிறான். அவர்கள் தீண்டத்தகாதவர்கள். நானெல்லாம் மனுஷ உடம்புல தலையில பிறந்தவன், நெற்றில பிறந்தவன், நெஞ்சில பிறந்தவன், காலில் பிறந்தவன், இதுல எல்லாமே இல்லாத ஒருத்த கூட்டம் தான் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி ஓரங்கட்டி வைத்தார்களே, அந்தவரை அவன் பிறக்கிறக்கு முன்னாலே தண்டிக்கப்படுகிறான், தாழ்த்தப்பட்டவன், தீண்டத்தகாதனாக. இதைத்தான் அம்பேத்கர் உலகம் முழுக்க போற்றியிருக்கிற மாமனிதன், 18 பட்டங்களை பெற்றிருக்கிறவன், கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே இங்கே போட்டிருக்கிற தலைப்பு இருக்கிறதே, அந்த பார்ப்பனியத்துடைய தோற்றம், சாதியுடைய தோற்றமும் வளர்ச்சியை பற்றி 26 வயதிலே ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்திருக்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த தலைப்பை கொண்டிருக்கிற ஆய்வு கட்டுரை லண்டன் மாநகரத்திலே பாடப்பட்டமாக இருக்கிறது. அவர் பள்ளிக்கூடத்திலே படிக்கப் போகிறார். அவருடைய அப்பா ஒரு நெவேதார். ஆகவே படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அவங்க அப்பாவுக்கு நல்லா ஆங்கிலம் தெரியும். நிறைய பிள்ளைகள் பெற்றிருந்தாலும் கூட சொந்த அண்ணனும் தம்பியும் கூட இவரை படிக்க வைப்பதற்காக இவரை அனுப்புகிறார்கள். பள்ளிக்கூடத்துக்குள்ளே விடாமல் வெளியிலே சாக்குப்பையை தூக்கி போய் சாக்கின் மேல் அமர்ந்து கொண்டு பள்ளிக்கூடத்தில் வெளியேறி கொண்டு கேட்கிறார். ஏகலைவனை போல், சமூகனை போல் வேதத்தை காத்திரை அமர்ந்து கொண்டு கற்றுக்கொண்டான் சமூகன். எப்படி நீ கற்றுக்கொள்ளலாம்? உனக்கு எப்படி கல்வி உண்டு? கல்வி என்பது எனக்கு உரியது, பார்ப்பனனுக்கு உரியது, தலையிலே பிறந்தவனுக்கு உரியது. அதை சத்திரிக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லி சமூகன் வேதத்தை கற்ற காரணத்தினால் ராமராயத்தை பற்றி பேசுகிறார்களே, ராம் ராம் என்று சொன்ன காந்தியை ராம் ராம் என்று சொல்லக்கூடிய கோட்சே தான் சுட்டுக் கொண்ட வரலாறு நாம் படிக்கின்றோம். இப்ப கூட காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு 100 நாள் வரை யார் பேர் வச்சுக்கிறான்? பிஜேபி ஜீராமா, அது பேரு பிஜேபி ஜீராம். சாதாரண விஷயம். ஒரு தடவை கொன்னா, பட்டப்பகல அடிச்சு கொன்னா, சுட்டு கொன்னா, 2வது தடவை அடியோட முடிச்சுட்டான் இப்போ மோடி. சாதாரணமான விஷயம் அல்ல. இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம், அந்த 44 பேருடைய வெண்மணி கொடுமையை பற்றி சொல்கிற போது அருமை தோழர்கள் வைத்திருக்கிற இந்த கருத்தாக்க முழக்கத்தோடு நான் சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 30 நிமிடத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். ஏண்டா கொன்னன்னு கேட்கிறான். ஏண்டா கொன்ன? நீதிமன்றத்திலே கோட்சே நின்று கொண்டு முழங்குகிறான். அவன் வக்கீல் வச்சுக்கல. பகத்சிங்கை போல் எனக்கு வழக்கறிஞர் தேவையில்லை என்று சொன்னான். பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகதேவும் தோழர்களும் ஒவ்வொரு நீதிமன்றத்தின் மூலம் நின்று கொண்டு அதை மேடையாக்கினார்கள், அரசியல் மேடையாக்கினார்கள், அறிவித்தார்கள். நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற தூக்குதலை பற்றி எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை மற்றவர்களை போல் ஒரு கொலை செய்தால், தூக்கு தண்டனை கொடுத்தால் கழுத்திலே கவச்சை மாற்றி, தூக்கு கயிறு மாற்றி இருக்குவார்கள். அதற்கு முன்பாக கண்ணை மூடிக்கொள்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு கொடுமை எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை ஒரு பரந்த மைதானத்தை தேர்ந்தெடுங்கள். அந்த பரந்த மைதானத்திலே நாங்கள் இருக்கின்றோம். எங்கள் முகத்திலே கருப்பு துணியை போட்டாதீர்கள். நாங்கள் முகத்தோடு இருக்கின்றோம். உங்களுடைய துப்பாக்கி சரியன்கள்,
துப்பாக்கி குண்டுகள் நெஞ்சிலே படட்டு வேறு கேட்டால் நாங்கள் தொடுத்திருப்பது யுத்தம், என் தேசத்தை நீ ஆக்கிரமித்தாய் என்று முழங்கிய பெருமை பகத்சிங் ராஜ்குருக்கு உண்டு. அப்பேற்பட்ட மாமனிதன் மேடையிலே முழங்கியதற்கு கோட்சே மேடையிலே சொன்ன காரணம் தெரியுமா? இங்க சொல்ற பிரகாரம் அவரு இந்து தான், இவரு இந்து தான் சொன்ன மாதிரி. அவர் வைஷ்ணவர், வியாபாரத்திற்காக படிக்க போடாது. அம்பேத்கரை போல் இழிவை தாங்கி வந்திருக்கிறல்ல, தான் பிறந்திருக்கிற சாதியால் அறிவால் உலகமே போட்டிருக்கிற மாமனிதனை ஒரு சாதாரண பியூன் அவர் தொட்டிருக்கிற காயத்தை தீட்டு கழித்து வாங்குகிறார். ஏனால் அவர் தீட்டானவர். பாம்புதான் தீண்டும், அதற்குத்தான் விஷம் உண்டு. ஆனால் இந்த சமூக அமைப்பில் எப்படி வைத்திருக்கிறான்? என் தாயின் வயிற்றில் பிறந்திருக்கிற நான், என் குழந்தைகளுடைய மனைவி வயிற்றிலே பிறந்திருக்கிறார்கள். தாயி பெண் தனக்கு இருக்கிற 3 நாள் மாதவிடாய் என்ற இயற்கையான ஒன்று, நேச்சுரல் ப்ராசஸ் என்று சொல்வார்கள். காலையிலே மலம் கழிக்கின்றோம், சிறுநீர் கழிக்கின்றோம், அது ஒரு இயற்கையான ஒன்று. ஆடுகளும் நாய்களும் மாடுகளும் யானைகளும் குழந்தை பெறுகின்றன. அது ஒரு இயற்கை பார்ப்பட்டிருக்கிற ஒரு வளர்ச்சி, போக்கது. அதே போல் தாயின் வயிற்றிலே கருவறையில் உருவாகக்கூடிய உயிருக்கு இருக்கிற ஒன்றுதான் அது கருப்பு உருவாகக்கூடிய கரு. அதை தீட்டு என்கிறான். பாம்புக்கு இருக்கிற தீட்டை போல், விஷத்தை போல் என் தாயை, என் பெண்ணை, என் மகளை, அவளுடைய வயிற்றில் இருக்கிற இயற்கையான உபாதை 3 நாளை தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறானே, அந்த கூட்டம்தான், அவர்கள்தான் அந்த பார்ப்பனிய பாசிச கூட்டம்தான் காந்தியை சுட்டுக் கொன்றவன். அந்த கூட்டம்தான் 44 பேருடைய குள்ள குடிசையில, ராமையாவின் குடிசையில தீ வைத்திருக்கிற கூட்டத்துக்கு சொந்தக்காரன். அது அற்புதமாக சொன்னார் தோழர். தெலுங்கு பிராமணர் யாரு? சீனிவாச ராவ். கார்படியத்திலே பிறந்திருக்கிற மனிதன் தன்னை ஆகுதியாக்கி கொண்டு அதே மண்ணிலே போய் அமர்ந்து அந்த மக்களுக்காக வாழ்ந்து சவுக்கடி சாணிப்பால் என்று சொல்லுவார். அப்பொழுதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேரே பறையங்கட்சி, பள்ளங்கட்சி தாங்க, தெரிஞ்சுங்க. அங்கே காலையில எழுந்து அவன் பார்க்க சொல்றதை போல் வேலைக்கு போனால் மாடு மாறி உழைக்கணும், மாடை விட மோசமா உழைக்கணும். ராத்திரி அந்தி சாகிறவை உடைக்க வேண்டும். அவன் மறுநாள் காலையிலே வேலைக்கு வர தவறினால் கட்டி வைத்து சவுக்கடியால் அடித்து சாணிப்பால் வாயில ஊத்துவான். தெரியுமா அவனுக்கு? சவுக்கடியும் சாணிப்பாலும் தான் தண்டனை. அப்படி இருந்த காலத்திலே சீனிவாச ராவ் சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டை சார்ந்திருக்கிறவன், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு போனவர் பார்த்தான். நான் இல்லாம நான் காலிலே சேர்த்து வைக்கப்பட்டால் எப்படா உனக்கு வருது என்று திருப்பி சொன்னான். அடித்தால் திருப்பி அடி, திமிரி எடு என்று சொன்னது கம்யூனிஸ்ட் சீனிவாச ராவ் தான் முதல்ல. அப்புறம் நம்முடைய தோழர் திருமாவளவன் சொன்னார்கள். அதை சொன்ன முதல் பெருமை கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு. அது அவரே ஒத்துக்கிட்டார். நான் நேரில் பேசணும் போது ஒத்துக்கிட்டார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய இடத்துல கூலி ஒரு கேட்கிறான். அறப்படி, அறப்படி, வேற ஒண்ணுமே கேட்கல. சங்கம் வைத்து அறப்படி எனக்கு கூடிய மறக்கன்னு சொல்லுவாங்களா? அதான் அந்த படியை அளக்கிற போது சேர்த்து போடணும். அறப்படி கூலி கேட்டதற்காக எனக்கு கூலி ஒரு தராவிட்டால் நிலத்திலே இறங்க மாட்டேன் என்று சொன்னார்கள் தோழர்கள். கோவிந்தராஜு நாயுடு என்று சொல்லக்கூடிய நிலத்திலே இறங்க மறுக்கிறார்கள் தோழர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப வடநாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இங்க வேலை வர்றாங்க. நம்ம தெருவில் நாம் இருக்கிற வசிக்கிற பகுதியில மாற்று ஊர்க்காரங்க இங்க வேலை பார்த்தா விடுமா? அங்க அதே போலத்தான் கருகாலித்தனத்தை செய்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சியை உடைப்பதற்காகவே இவனெல்லாம் பல்லனுக்கும் பறையனுக்கும் சங்கம் வைத்து கூலி கேட்கிறானா? கையை கட்டிக்கொண்டு எஜமா என்று கூலி கூலி இருந்தவன் நிமிர்ந்து தோல்ல செங்குடி துண்ட போட்டான். செங்குடி இந்த சிகப்பு துண்டுக்கிற மரியாதைலாம் நீங்க தெரிஞ்சுங்க. ஒரு காக்கி சட்டைக்காரனுக்கு அதை போட்டிருக்கிற திமிரை விட 100 மடங்கு இந்த சிகப்பு சட்டையை போட்டா ஒன்று தெரிஞ்சுங்க. அதை துண்டை தூக்கி தோலை போட சொன்னோம். நாங்களாம் நீதிமன்றத்தில் போய் நின்னா தோலை போட்டு நான் எடுத்து மேலே போட சொல்லுவேன். நான் பச்சை துண்டா எந்த துண்டா சரி, எதுக்கு நான் நீதிமன்றத்தில் நான் மட்டும் துண்டை கட்டானா? நான் அடிமை அல்ல. என் உழைப்பு தான் உற்பத்தியை பெருக்கி கொடுக்கிறது. என் உழைப்பு இல்லாவிட்டால் உற்பத்தி இல்லை.
ஆகவே உழைப்பையும் கருவியும் செய்யக்கூடிய நான் உற்பத்தி பண்ணுகிற உற்பத்திக்கு அந்நியமாகி போகின்றேன். உழைப்பே இல்லாத கூட்டம், உழைப்புக்கு சொந்தக்கார வெறுக்கிற கூட்டம், உழவே விரோதி என்று சொல்லக்கூடிய பார்ப்பனிய கூட்டம் தான் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஏக்கரை வச்சுக்கிட்டான். ஜமீன்தாரி இனாம்தாரி என்று பிரிட்டிஷ் காலத்திலே அவனுக்கு சேதம் செய்து வாங்கி கொண்டு அதில் நாயுடுகளும் முதலியார்களும் மற்றவர்கள் இடைச்சாதிக்காரன் வந்தான். பார்ப்பனன் எதை செய்தானோ அதைத்தான் பார்ப்பனியும் செய்தது. அதைத்தான் அற்புதமா தோழ சொன்னார். அற்புதமா சொன்னார். சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அவர் யாருக்காக நிற்கிறார் தான் முக்கியம். பார்ப்பனியம் என்பதுதான் நமக்கு எதிரியே தவிர பார்ப்பனன் அல்ல. பார்ப்பனிய தத்துவம் தான் கோட்டு சூட்டு போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கருப்பு துணி போட்டுக்கிட்டு கோவில்ராஜ் வந்து திருச்செங்கோடு மலைக்கு போனா எங்க வீட்டுக்காரோட எப்படி உட்காரலாமா கேட்டான்ல, யுவராஜ் கேட்டான்ல. ஏன்னா நீ எங்கேயோ வந்து ஓமடோல் இருக்கக்கூடிய ஒரு தலித்தாக பிறந்தவன், நீ சேர்வில் இருக்கக்கூடியவன், தீண்டத்தகாதவன். என் மகன் கவுண்டிச்சி 2 பேர் எப்படா நீ உட்காந்து பார்க்கலாம் சொன்னால, உட்காந்து பேசுவதற்கு தோழர்களே திருமணம் பண்ணல, காதல் பண்ணான்னு சொல்ல முடியாது. அதை கண்ணகி முருகேசன் தொடங்கி இளவரசன் திவ்யா தொடங்கி இன்றைக்கு சங்கர் கௌசல்யா வரைக்கும் வந்து இவனுடைய வாழ்க்கை உட்காந்து தான் யார் பேசினா, உட்காந்து அப்புறம் நீ பேசலாம். சாதியை தெரிந்த பின்னால் அழைத்து சென்று கண்ணை கட்டி அவனை சாதியை சொல்லி அடித்து இழிவுபடுத்தி அவனையே பேச வைத்து எழுத வைத்து அதற்கு பின்னாலே அந்த ரயில்வே டிராக்கை கொண்டு போய் கழுத்தை மட்டும் வெட்டவனை தொடங்கல, நாக்க வெட்டியிருக்காங்க. இந்த வரலாற்றை, இந்த உண்மையை பார்த்திபனை போன்றிருக்கிற தோழர்களும் பகுஜன் கட்சியும் இல்லாவிட்டால் உலகத்துக்கே தெரிந்திருக்காது. தெருவில் உட்காந்து போராடுறாங்க, தோழர்கள் போராடுறாங்க தெருவில் உட்காந்து. பார்த்திபன் மட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் நின்று வழக்கு போராவிட்டால் அந்த வழக்கிலே உடற்கூறாய்வு செய்கிற போது இன்னொரு டாக்டரை போடணும். காரணம் அரசு டாக்டர்கள் விலை போய் விடுவார்கள். ஆகவே 3வது ஒரு டாக்டரை போட வேண்டும் என்று சொல்லி சங்கரசுப்பு தோழரை வைத்து வழக்காடி அதற்கு அவர் எனக்கு தெரியும் அந்த இடத்துல ஜெயிலுக்கு போறாங்க. முதல்ல இவங்கெல்லாம் ரோட்ல போராடுறாங்க, கைது பண்ணிடுறான், அடுத்தாலும் விடுறாங்க. அந்த சட்டையை கூட, அழுக்கு சட்டையை கூட நான் கேள்விப்பட்டேன், அழுக்கு சட்டை கூட மாற்றாம இதுக்கு போய் அந்த சென்னையில் கோயம்பேட்டில் இறங்கி சங்கரசுப்பு வீட்டுக்கு போய் காலம் அடிச்சு காலங்காத்தால போட்டு இன்னைக்கு தமிழ் மாநில உரிமையில வந்து ஷெட்யூல் காஸ்ட் ட்ரைபலுடைய தலைவராக இருக்காரு தமிழ்வாணன், அவர் தான் ஜட்ஜு. போட்டு மத்தியானத்துக்குள்ளார உடற்கூறாய்வு செய்கிற போது அதுல இந்த ராமச்சந்திரா மருத்துவமனை டாக்டரும் சேர்ந்து வரணும் சொல்லி உத்தரவாகினாரே. அப்படி வாங்காவிட்டால் இந்த உண்மை பல பேருக்கு தெரிந்து போயிருக்காரு தெரியுமா அவருக்கு. இது தற்கொலை என்றே போயிருக்கும். அதை பெற்றுக் கொடுத்த பெருமை எனக்கு உண்டு. நான் வழக்கு நடத்தியிருக்கலாம், ஆனா எனக்கு பின்னால நின்றது வெற்றி பெற்றிருக்கு உதவியது இந்த இடத்துல பயங்கரமாக அறிவிப்பேன். பார்த்திபன் என்ற அற்புதமான தோழன் தான் அடிப்படை தான். எல்லா கட்சியும் வந்தாங்க, எல்லா கட்சியும் வந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்தது, தீண்டாமலை முன்னணி வந்தது, எல்லா கட்சியும் போராடுறாங்க. ஆனால் இதை மட்டும் எடுத்து செய்யறத தெரிஞ்சிருக்கா நாட்டுக்கு இப்படிலாம் உட்காந்து பேச மாட்டாங்களா, பேச மாட்டாங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, தற்கொலை வந்து அவனே பேசலாம், அது உலகம் பூரா வருது, டிவியில வருது. அது தற்கொலை அல்ல. ஒரு சக்கரத்துக்குள்ளே, இரும்பு சக்கரத்துக்குள்ளே தலை வைத்தால் அது நசிஞ்சு போகும். கிரஷிங் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக தெரியும். கழுத்தை வச்சோம்னா உங்களுக்கு தெரியும், இரும்பு சக்கரத்தில் 2 இடத்துல வந்து வளைவு இருக்கும், கேப் இருக்கு இடையில. அப்படி நசிச்சுன்னா போறதுக்கு இப்போ பார்த்த இன்னைக்கு 20 ஆடுகள் செத்து போச்சுனா ஈரோடு பக்கத்தில். இப்போ வடநாட்டில் வந்து 7 யானையை செத்து போச்சுனா கேட்கவே அப்படி உயிர் போச்சு. கழுத்தில் அப்படி வச்சு ஏறி இருந்தா கழுத்து சிதைந்து சின்னாபின்னமாக்கி சிதறுண்டு அந்த அங்க இருக்கிற வேரெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு போறாங்க. ஆனால் அந்த போராடி பெற்றிருக்கிற ராமச்சந்திரா மருத்துவமனை டாக்டர் சம்பத்குமார் ஓடி இருந்துதான் இது வந்து தற்கொலை அல்ல, படுகொலை என்பதை நிரூபித்த பெருமை பார்த்திபனுக்கும் சங்கரசுப்புக்கும் ராமச்சந்திர டாக்டருக்கு உண்டு. அதுல தான் வழக்கு தொடர்ச்சி போறாங்க. இது ஏன் இடத்துல சொல்றேன்னா, இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு பார்த்திபன் கிடைச்சாரு, போராடுறோம். இன்னைக்கு அமைப்புகள் போராடுறோம், கிடைச்சிருச்சு. அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு கூடுகிறது. வெங்கட்ராமனும் ராமமூர்த்தியும் எல்லாரும் அங்க இருக்காங்க. திட்டம் போட்டுத்தான் இந்த தினம் 57 ஆண்டுகளை கடந்திருக்கிற நாள் இது.
வெண்மணியிலே அது 25/12/68 கோவிந்தராஜ் நாயுடைய அந்த நிலத்திலே இறங்க மாட்டோம் என்று செங்கொடி பிடித்திருக்கிற தோழன், ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கிற தலித்துகள், சாதியால் வர்க்கமால் அவர்களை ஒடுக்கி இருக்கக்கூடிய நாயுடு கும்பல், அந்த கும்பல் திட்டமிட்டே இவர் தலைவர்கள் எல்லாம் இங்கு இல்லை என்று கருதிதான் அங்கே ரவுடிகள் அனுப்புகிறார்கள். அல்ல பக்கிரிசாமி பொறையார் என்பவன் அடிக்கப்படுகிறான், கொல்லப்படுகிறான். ஆனால் அதை தொடர்ந்து அந்த வெண்மணி கிராமத்திலிருந்து 300 மீட்டர் தான் தொடர். எல்லாம் போய் பார்க்கணும். நாம் இங்கே வந்து லீவ் விட்டா நாம் வந்து எதுக்கு போகிறோம்? திருப்பதி போய் மொட்டையை போட்டு வரோம், அல்லது பழனி போகிறோம். தயவுசெய்து வாய்ப்பு இருந்தால் அந்த வெண்மணி கிராமத்தை போய் பாருங்கள். இப்பெல்லாம் கொஞ்சம் நிலைமை மாறி போச்சு. வெண்மணியில் எப்படி குள்ள குடிசையில் 8க்கு 16 குடிசை தாங்க மொத்தமே. ராமையாவின் குடிசை என்பது வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிற ஒரு கருப்பு நிகழ்வு. அது ஆவணப்படமாக கட்டுரைகளாக வந்திருக்கிறது. இன்றைக்கு மனோஜ் பிட்டாண்டவனுடைய புத்தகம் இன்றைக்கு வந்திருக்கிறது. நம்முடைய தோழர்கள் சாதியம் வர்க்கம் என்று எழுதியிருக்க உலகம் பூரா பேசப்படுகிறது. அந்த குடிசைக்குள்ளே பெண்கள் 19 பேர் பெண்கள், 18 பேர் குழந்தைகள், 4 பேர் முதியவர்கள் அப்படியே உள்ளுக்குள்ள தூக்கி போட்டு வெளியே வர விடாமல் வெளியே தாழ்பால் பண்ணி சொன்னாரு, தன் குழந்தையாவது வந்து பாதுகாக்கப்படும் தூக்கி வெளியே போடுறாங்க. அந்த குழந்தையை தூக்கி பிட்டு போட்டு துப்பாக்கியால் சுட்டப்படப்பட்ட முனியன், அவன் LW11, அவன் தான் ப்ராசிக்யூஷன் இல்லை 11 நான் அதை சொல்றதுக்கு காரணம், நாங்கள் சாவதற்குள்ளாவது இந்த இயக்கம், நாங்கள் செத்து போகலாம் பரவாயில்ல, அது இயற்கையான உண்டு, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, வெண்மணியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அநீதி தீர்ப்பை மாற்ற வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு உண்டு, இங்க அமர்ந்தர்களுக்கு உண்டு, தெரிஞ்சுக்க, இந்த தோழர்களுக்கு உண்டு. ஆஸ்திரேலியாவில் பழங்குடி மக்களை எல்லாம் அடித்து இழுத்து போட்டு கொன்றாங்கள் இங்கிலாந்துக்காரன், வெள்ளைக்காரன். இன்னைக்கு அந்த பிரதம மந்திரி வந்து சொல்றான், மண்டியிட்டு அவன் மன்றாடுகிறான், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், வெள்ளைக்காரர்கள் கருப்பர்களை, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களை கேவலப்படுத்தினோம், அடிமைப்படுத்தினோம், கொடுமை செய்தோம், கொலை செய்தோம், இந்த பாதக செயலை செய்வதற்காக மன்னிப்பு கேட்கிறது கேட்டான். எங்க? ஆஸ்திரேலியாவில். வெள்ளைக்காரர் செவ்விந்தியர்கள் தான் அமெரிக்காவுக்கு சொந்தக்காரர்கள், அபோரிஜின்ஸ், அந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் செவ்விந்தியர்கள். அந்த மண்ணிலே தான் வெள்ளைக்காரன் இங்கிலாந்து நாட்டுக்காரன் எப்படி இந்தியாவை கொள்ளையடித்தானே போல் அங்கே போல் அந்த நாட்டை அடிமைப்படுத்தி செவ்விந்திய மக்களை எல்லாம் அடிமையாக்கி கொலை செய்து கருப்பு நாடுக்கூடிய அங்க ஆப்பிரிக்க நாட்டு மக்களை கொண்டு வந்து அடிமைகளாய் வாங்கி கொண்டு வந்து அவர்களை கொலை செய்து கொடுமை செய்து பாலியல் பலாத்காரம் செய்து கொடுமைக்கு மன்னிப்பு கேட்கிறான். இந்திரா காந்தி காலத்தில் விசாவை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான மக்களை சிறையில் அடைப்பதற்காக அவருடைய மகள் சோனியா காந்தி மன்னிப்பு கோருகிறார். அதே போல் இந்த 44 பேர் ஜாலியன் வாலாபாக்குக்காக மன்னிப்பு கேட்டான் இங்கிலாந்து பிரதமர், தெரியுமா உங்களுக்கு? அதே போல் நம் வாழுகிற காலத்திலே அந்த 25/12/68 வெண்மணியிலே 44 பேரை உயிரோடு கொளுத்திய கோபாலகிருஷ்ண நாயுடுவை நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன செய்ய தெரியுமா உங்களுக்கு? அவன் வீடு இருக்கிறது இரிஞ்சூர் கிராமம், 300 மீட்டர் தான் மொத்தமே. கார் வச்சுக்கிறான் அவன். அப்பெல்லாம் கார் வச்சா பெரிய விஷயம். இப்போ நானே 2 கார் 3 கார் வச்சுக்கிறப்ப கார் வச்சவன் பெரியாரு எழுதுறான், ஜட்ஜ் எழுதுறாரு, மகாராஜன் ஜட்ஜ் எழுதுறாரு, மகாராஜன் அவர் பேரு. கொடூரமான தீர்ப்பு அது. எத்தனையோ தீர்ப்புலாம் இப்போ நம்ம இப்போதான் கவின் வழக்கு அடுத்து வரேன் நான். கவின் பாளையங்கோட்டையிலே கவின் என்ற அந்த இளைஞனை 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஐடி படித்தவன், அவன் தம்பி ஐடி படித்தவன், அம்மா ஒரு ஆசிரியை, அப்பா ஒரு BA படித்திருக்க விவசாயி. பேர்பட்ட குடும்பம். அவன் சுபாஷினி குடும்பத்தை விட எந்த வகையிலும் தாழ்ந்தவன் அல்ல, தாழ்ந்தவன் அல்ல, உயர்ந்தவன். இதுல பொருளாதாரத்திலே, கல்வியிலே, படைப்பிலே உயர்ந்தவன். 27 வயசு அவனுக்கு. அந்த பொண்ணு தான் வந்து நீ கல்யாணம் பண்ண வேணாம், அவங்க அப்பா அம்மா சொல்லலாம் தெரியாது. நான் போய் அந்த வீட்லயே உட்காந்துருந்தேன். 2 நாள் நடத்த இப்போ கேஸ் எடுத்து வரேன். அப்போ வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் யாருன்னா சுபாஷினி அப்பா அம்மா போலீஸ்காரங்க. நான் போறாங்க. அந்த குடும்பம் பாருங்க, அவன் கல்யாணம் வேற கல்யாணம் பண்ணிச்சு. அப்பா அம்மா சொல்றாங்க இந்த பொண்ணுக்காகவே காத்து கிடக்கிறான் போறாங்க. ஆனால் அவனை திட்டமிட்டு வரவழைத்து மருத்துவமனைக்கு கொண்டு வர வைத்து விட்டு அவன் அப்பா அம்மாட்ட பேச சொல்லி கூட்டிட்டு போய் அந்த லட்சுமிபுரம் என்ற பகுதியிலே பாளையங்கோட்டுடைய பட்ட பகலில் 2:30 மணிக்கு JCBனால வந்து அருவாளை வச்சு போயிருக்கிறான். தூவுறான், எதை சில்லி பவுடர் மிளகாய் தூவி அவன் தப்பிச்சு ஓடுறான். அங்க 4 வெட்டு வெட்டுறான்.
அடுத்த இடத்துக்கு போறோம், அங்க ஒரு 8 வெட்டு வெட்டுறான். கேட்கறான், எங்க தாத்தா அம்மாவுடைய அப்பா மண்டை அடிபட்டு கிடக்கிறார், அவரை பார்க்கண்டா அப்படிங்கிறாரு. சொல்லியும் கேட்காம வெட்டுறான். 18 வெட்டுகள் தொடங்கல, 18 வெட்டு. அப்படியே செதைச்சிட்டான் உடம்பியே. என்னையா, ஒரே காரணத்துக்கு அவன் பிறப்பிலே தலித்தாக பிறந்தவன், ஒடுக்கப்பட்டான், ஒரே காரணத்தை வெட்டுறானே. அந்த கொடுமைதான் இந்த வெண்மணியில அன்றைக்கு. இப்ப எல்லாம் நாங்க வந்துட்டோம், எங்க நடந்தாலும் அந்த இடத்துல கம்யூனிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், பெரியார் நிற்பவர்களுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு கோகுல்ராஜ் கேஸ் எடுத்து இன்னைக்கு வரை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். 1-2 கிடையாது. ஆனா அன்னைக்கு 44 பேரை உயிரோடு கொளுத்திட்டான் அந்த முனியன் என்று சொல்லக்கூடிய PW 11. அவர் ஏற்கனவே சொல்றாரு, இரிஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில 23 பேர் அவனுக்கு அப்படியே துப்பாக்கியோடு தன்னை சுட்டுக்கிறான். குண்டடிபட்டு கிடக்கிறவன் தான் அந்த முனியன் சொல்லக்கூடிய சாட்சி. இதெல்லாம் சொல்றதுக்கான வெண்மணி தலைப்புக்காக நான் பேசுறேன். நான் சாதாரணமாக கிடையாது. அப்படியே போய் சாட்சி அடிக்கிறான் தான். ஆனால் கீழ்கோட்டில் விசாரணை நீதிமன்றத்தில் தண்டனை கொடுக்குறான், 10 வருஷம் கொடுக்குறான். ஏண்டா 43 பேர் கொலையா, 43 கவுண்ட் மொத்தம் எரிச்சு கொலை. அதை 42 கணக்குன்னு சொன்னா, அப்புறம் கடைசியா பார்த்தா ஒரு தாய் குழந்தைக்கு மார்போடு அணைச்சு அப்படியே பால் கொடுத்துக்கிறா, அப்படியே எரிச்சிருக்காயா. அந்த எலும்பு கூடுதான் அந்த குழந்தையினுடைய எலும்பு அவ்வளோ சீக்கிரம் இதாக கட்டியாகாது, கொஞ்சம் ஆசுப்பீங்க. அந்த தாய் பால் குடிச்சிருக்கிற அந்த அந்த கூடு இருக்குங்காட்டி தான் 2 குழந்தைன்னு தெரியுமா. 44 பேர் பட்டு அப்படியே கொன்ற குவித்திருக்கிறதுக்கு 10 வருஷம் தராங்க தண்டனை. ஹைகோர்ட்டுக்கு போனா அப்ப யார் இருந்தா, திராவிட முன்னேற்ற கழகம் 1968 ஆட்சிக்கு வருகிறது. அது ஆட்சிக்கு வந்த 21 மாதத்துக்கு பிறகுதான் நடக்குது போறாங்க. இது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி உண்மையான சமூக நீதி ஆட்சியாக இருந்திருந்தால் இந்த 23 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். அது கொடுக்கப்படவில்லை. தோழர்களே, பயங்கரமா கொடுத்திருக்க. இன்னைக்கு திமுக அது பாசிஸ்ட் நான் நிற்பேன். ஆனா உண்மையாக சொல்ல வேண்டும். எப்பயுமே அது தவறு செய்தது. தண்டிக்கப்பட்ட வழக்கை மேல்முறையீட்டிலே சரியானதில்லை. என்ன செஞ்சாங்க ஹைகோர்ட் நீதிபதி? இப்ப நீங்க திருப்பரங்குன்றத்தில் பத்தி பேசுறீங்க, சுவாமிநாதன் பத்தி பேசுறீங்க, சங்கி நீதிபதினு பேசுறீங்க, அதுக்காக கூட்டம் போடுறோம். அன்னைக்கு யாரையா பேசினா? அன்னைக்கு 68 இந்த 44 பேர் உயிரோடு கொளுத்தப்பட்ட போது கம்யூனிஸ்டுகள் நின்றார்கள், கம்யூனிஸ்டுகள் போராடினார்கள். தவிர வேற அமைப்பெல்லாம் வரல. தெரிஞ்சுக்க, நான் இந்த இடத்துல உண்மையை சொல்ல வேண்டியிருக்கேன், தெரிஞ்சுக்க. அது போக பரவாயில்ல. ஹைகோர்ட்ல தீர்ப்பளிக்கிறான். என்னன்னு முடியினுடைய சாட்சி நான் ஏற்றுக்க முடியாது. I cannot admit that it's a relevant and acceptable, credible evidence வார்த்தையை போடுறோம். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியம் அல்ல. அவருக்கு தெரிந்தது தீ வச்சேன்னு சொன்னாரு. தீ வைக்கிறதுனால ஒரு வீட்டுக்கு தீ வச்சேன்னா வீட்டுக்கு இருக்கிற செத்து போனானா, நீ வைக்கக்கூடிய சட்டத்துக்கு புறமான செய்காலத்தில் செத்து போனாங்க. அன்லாஃபுல் அசம்பிளி வித் காமன் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு பல பேர் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா தெரிஞ்சுக்கணும், பெரிய சட்டமெல்லாம் பேர்லாம் கிடையாது. இப்பெல்லாம் கூகுளில் போட்டால் தானாக தெரிஞ்சுக்கலாம். 149 அன்லாஃபுல் ஆக்ட் சொல்லக்கூடிய வித் காமன் ஆப்ஜெக்ட். கொலை செய்வதற்காக போக வேண்டிய அவசியம் கிடையாது. தீ வைக்கிறதுக்காக போற. தீ வைக்கிற செயலே ஒரு குற்ற செய்கைதான். அந்த குற்ற செய்கையை செய்கிற போது இன்னொரு குற்றம் நடந்தால் நீ சேர்த்துதான் தண்டனை கொடுக்கிறத சட்டம். ஆனால் அந்த மகாராஜன் ஜட்ஜ் எழுதுனா, ஹைகோர்ட் ஜட்ஜ் எழுதுனா, அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறான். நாட்டில் எழுதுறான். அந்தாலும் காரில் போகிற கோபாலகிருஷ்ணன் சேரிக்கு போய் தீ வைப்பாரா? தெரிஞ்சுங்க, சட்டத்தில் விதி நீ எடுத்து படிச்சு பாருங்க. அது ரிப்போர்ட் ஆயிருக்குது. 1985 சுப்ரீம் கோர்ட் ஏஆர் 1924 ரிப்போர்ட் ஜட்ஜ்மெண்ட். காரில் போகிற கோபாலகிருஷ்ணன் வீட்டுக்கு போய் ஒரு சேர்ந்து போய் தீ வைப்பான். அவன் கேட்ட பெரிய மனுஷனாச்சு. அவன் எப்படா போய் தீப்பந்தத்துக்கு போய் சேர்ந்து தீ வைப்பானா என்று மகாராஜன் விடுதலை செய்கிறான். சங்கி சாமிநாதனோட மோசமான தீர்ப்பு. அது சாமிநாதன் கொடுத்த தீர்ப்போட மோசமான தீர்ப்பு. அதை எடுத்து பேசுறதுக்கு நம்மளாம் இருக்கிறப்ப மக்கள் திரள்றோம். அன்னைக்கெல்லாம் யாரும் இல்லை. சரியா, பரவாயில்ல, சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணலாம்ல. அப்பீலே பண்ணல. 3-4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மார்க்சிஸ்ட் கட்சி தோழமை கட்சிங்கிறதுக்காக வேணும்னே பண்றான். யூ லலித் என்று சொல்லக்கூடியவர் அரசாங்க வக்கீல் 10 நிமிஷம் பேசுறாருங்க. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு, எனக்கும் பார்த்திபனுக்கு இருக்க வாய்ப்பு கிடைத்திருந்தால் 44 பேருக்கு தூக்குதல் வாங்கி கொடுத்தது முடியலைக்கு அன்னைக்கு தெரியாம சின்ன பையன் 8 வருஷம்
கொடூரம். அவன் 4 வருஷம் கழிச்சு போட்டதுனால அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே சாதி வர்க்கம் எனக்கு முன்னால் தோழர்கள் அற்புதமாக சொல்லிட்டாங்க. நான் அது மேலே அதெல்லாம் போகல, படிக்கணும் தோழர்கள். அம்பேத்கர் சொல்றது அந்த அறிவை கூட அவன் புரட்சி செய்வான்னு சொல்றாரு. நம்மை விடுவிப்பது கல்வின்னு சொன்னான். நம்மை காலங்காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறதை கேள்வி கேட்க வேண்டும். ஏன்டா இப்படி இருக்கிறான்? இப்போ அவன் சேரியில் இருக்கிறான், அவன் ஏன்டா காரில் போகிறான்? அப்படி ஒரே வார்த்தை என்ன, அது அவன் தலையில் வச்ச விதி. விதியப்பா, அது நானே செய்ய முடியும்? ஏற்கனவே எழுதி வச்சுட்டு ஆண்டவன், நீ பிறக்கிற போது தலையில் வெயிட்டாரம்மா, யார்? பிரம்மா. அதான் பிரம்மாங்கிற வார்த்தையை போடுறான். நாமளும் பல பேர் அதை கேட்டுக்கிட்டு சடங்கு சாட்சி யார் நாமளே பண்றோம். அம்பேத்கர் இதைத்தான் சொன்னார். என்ன சொன்னாரு? தீண்டாமையை காட்டிலும் கொடியது என்பது பெண்ணடிமைத்தனம். முதல்ல பெண்களை அடிமையாக்கினார்கள். பெண்களை அடிமையாக்கி 8 வயது திருமணம் பண்றான். கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏறுன்னு சொல்லி அப்படி தள்ளி அடிச்சு கொள்றான் பெண்களை. நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? சதியை ஒழிப்பதற்காக திட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை போட்டார்கள். அதற்கு பின்னாலும் அது பார்ப்பன பெண்ணாகட்டும் தலித் பெண்ணாகட்டும், யாரும் கோச்சு கூடாது, யாரும் கோச்சு கூடாது. பெண்கள் எப்பொழுதுமே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறார். காரணம் வர்ணாசிர தர்மம் உண்டாக்கி வச்சது போறான். நீ கேள்வி கேட்காதமா, நீ பேசாதமா, உனக்கு எதுக்கு பாரு வாய் ரொம்ப அதிகமா உனக்கு அப்படிமா. ஏன்னு கேட்டா சொல்லி வச்சுக்கலாம் போறான்னு. பொண்ணுனால பொம்பளை பேசினா போச்சு, புகையில விரிச்சா போச்சுமா. அதுக்கு சில இதுவரை வச்சிருப்பான். என்னன்னா ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சானா. என்னன்னா 8 அடியா வச்சுக்க ஆடு வாழை. ஆற்றுல போற தண்ணியை நாய் நக்கித்தான் குடிக்கும், சொம்புல எடுத்து குடிக்கும். கேட்கறேன், இப்படியே உருவாக்கி வச்சுக்கலாம் மைண்ட் இல்லை. அதனால தான் அம்பேத்கர் சொன்னார், சாதி என்பது ஒரு மனோ நோய், இட்ஸ் எ மென்டல் பிரிங்கப் சொன்னார். ஆட்டிடியூட், அது ஒரு நிலையில் அருமையா தோழ பேசும்போது சொன்னார். சாதினா என்னன்னு கேட்டார். என்ன உங்களை கேட்டாரு, சாதினா என்னன்னு கேட்டார். நீ கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்பதால் தான் அம்பேத்கர் என்ற மனிதன் உலகத்துக்கே மிகப்பெரிய அறிஞராக மாறினான். மார்க்ஸ் என்ற மாமனிதன் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலே உலகத்தை பற்றி பல பேர் விளக்கம் கொடுத்தார்கள், வியாக்கியம் செய்தார்கள். நம்முடைய இருக்கிற கேள்வி எப்படி மாற்றி அமைப்பது? The philosophers interpret the world so far. The point is how to change the picture. கேட்டான், எப்படி நான் மாற்றி ஏன் பிச்சைக்காரன்? பிச்சைக்காரன் ஏன் தேவாலயத்தின் முன்னாலே, மசூதியின் முன்னாலே, முருகன் கோயிலுக்கு முன்னாலே பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிறோம்ல? எந்த பிச்சைக்காரனாவது வந்து அதே கடவுளுக்காரன் போட்டு கேட்குறானாங்க? நம்மள தான் அவருக்கு தெரியும், பிச்சைக்காரருக்கு தெரியும் சாமி இல்லைன்னு தெரியும் அவனுக்கு. ஆனால் நம்மகிட்ட கேட்குறான். எந்த மதத்துக்காரன் சார்ந்திருந்தாலும் பிச்சைக்காரனை ஒழிக்க முடியல. ஏன்னா முன்னாடி பிச்சைக்காரனை ஒழிக்க முடியாத போது நீ அங்க சொர்க்கம் இருக்குது, இங்க சொர்க்குன, இதையெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிற கற்பனை. இப்படித்தான் தலையில பிறக்க முடியுமா? நீ யோசனை பண்ணுங்க. கர்ப்பமாக விட்டால் இப்ப செயற்கை முறை வந்து கருத்தரிச்சுக்கலாம். ஆனால் தலையில எப்படியா பிறக்க முடியும்? யாரும் சிந்திச்சிங்களா? யாராச்சு சிந்திக்க விடாம வச்சிருந்தான். ஆனால் தான் சொன்னாரு அம்பேத்கரும் பெரியாரும் மார்க்ஸ். ஏன் இந்த 3 பேருக்கு பேரை போட்டிருக்காங்க? 3 பேரும் அறிவியல் பூர்வமாக சொன்னார்கள். என் கல்யாணம் நடந்துச்சு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு கல்யாணம் பண்ணேன். என் மனைவி ஒரு கிறித்துவர், லவ் மேரேஜ் பண்ணிட்டோம். வசதி வாய்ப்புலாம் கிடையாது. அப்படின்னாக்கு ஒரு 250 ரூபாய்க்கு வாடகை வந்து போட்டு உட்காந்தான். பத்தி கடிச்சு போறேன். தா பாண்டியன் தலைமையில கல்யாணம். எம் கல்யாண சுந்தர் வராரு. ஏங்க செவ்வாய்க்கிழமை வைக்காதீங்க. ஏங்க செவ்வாய் வெறுவாய்ங்கிறான் ஒருத்தன். செவ்வாய் வெறுவாய் கூடாங்கிறான். அப்ப சாயந்தரம் வைக்காதீங்க, சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் அது. அது எப்பயுமே சூரியன் உதிக்கிற போது வைக்கிறேங்கிறான். அப்படியா? சரி, இப்ப அப்புறம் என்னங்கிறான், நீங்க வைக்கிற அந்த 4:30 மணி ராகு காலங்கிறான். ராகு காலத்தை தாடி கட்டாதீங்கிறான். சட்டப்படி பார்த்தா என் திருமணமே அல்ல. ஏன்னா நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், எங்க அப்பா கம்யூனிஸ்ட், அந்த அம்மா அவன் கிறித்துவர். ஒன்னா நான் கிறிஸ்தவனா மாறணும், அவங்க இந்துவா மாறணும். 2 மாசம் சாத்தியம் இல்லை. நான் போய் மாற முடியாது. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல போய் பதிவு பண்ணணும். நேரம் இல்லை, காலம் இல்லை. எங்க திருமணம் இன்னைக்கு வரைக்கும் சட்டப்படியான திருமணம் இல்லை, தெரிஞ்சுக்க. ஆனா எனக்கு 2 பொண்ணு, ஒரு பையன் இருக்கிறான். என் பொண்ணு மூத்த பொண்ணு சுஜிலா அதுல சயின்டிஸ்டா இருக்கிறான். 2ஆவது பொண்ணு பெர்லின் இருக்கிறான். ஏன் தெரியுமா? மார்க்ஸை, அம்பேத்கரை, பெரியாரை நம்பி நான் எடுப்பேன். சொன்னேன், யோ சூரியன் அங்கேயே தான் இருக்குது, பூமி தானே சுத்துதுன்னா. எனக்கு நாம தான் சுத்துறப்ப சூரியன் இருக்கிறால உதிக்குது போதா முட்டாள்தனமையா? ராகுகாலம் எங்கேயாச்சும் ராகு காலத்துல 50,000 கொடுத்து வாங்கிடுவியா? மனத்துக்குள்ளார ஒரு வேலை கிடக்குது, விட்டு வாங்க நம்பாலு தொலாவி எடுப்பான், தெரிஞ்சுக்க. அதுதான் மனித சமூகத்தை பற்றி பேசார்ல. மனித சமூகத்துடைய முதல் கண்டுபிடிப்பு என்பது டீ. 2வது
இரண்டாவது சக்கரம், நிலம் எல்லாம் உற்பத்தி பொருளாகுது. வெறும் கையத்தான் ஏற்றி விட்டுருந்தோம், கையை தூக்கலாம் மனுஷன். மிருகங்கள் இயற்கையிலே கிடைக்கிறவற்றை சேகரித்து சாப்பிடணும். யானையாகட்டும், பூனையாகட்டும், எலியாகட்டும், இப்போ பள்ளியாகட்டும், என்ன கிடைக்குதோ அது சாப்பிடும், அவ்வளோதான். மனிதர்கள் இயற்கையோடு கருவி கொண்டு போராடி உழைப்பை செலுத்தி உற்பத்தி பெருக்கிறாங்க. அதுக்காக கையை தூக்கினா, கல்லை தூக்கினா, கல்லு தான் இன்றைக்கு கம்ப்யூட்டராக செயற்கை நுட்பாக மாறி இருக்கிறது. இந்த மாற்றத்தை வைத்துக் கொண்டு விஞ்ஞானபூர்வமாக ஏன், எதற்கு, எப்படி கேள்வி கேட்கணும். அதற்காகத்தான் இந்த 3 பேரையும் போட்டு உங்களுக்கு அறிவு பேரையும் போட்டுருக்காங்க தோழர்கள். இந்த கூட்டம் நீங்களாம் இன்னைக்கு டைம் இல்லை, எங்களுக்கு இல்லை, எனக்கு இன்னொரு கூட்டம் போகணும், அவருக்கு இன்னொரு கூட்டம் போகணும், டைம் முடிய போய் சாப்பாட்டு நேரம். இங்கே வந்திருக்கலாம் கேள்வி கேட்கணும். சும்மா நான் பேசலாம் கேட்டு போகக்கூடாது. அதான் பெரியார் சொன்னார், நான் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, நீங்க உங்களுடைய சிந்தனைக்கு பட்டு இது சரியா தப்பான்னு நீங்க சிந்திக்கணும். முதல்ல ஏன் தான் சிந்திக்கணும், ஏன் இப்படி இருக்கிறோம், எதற்காக படிக்க முடியாத என்னால, ஏன்னா பாப்பா மட்டும் தான் அந்த இதுக்குள்ள போவானா, கருப்பத்துக்குள்ள போவானா, நான் போக மாட்டேனா? ஏன்னா படிச்சிருக்கிறேன், எங்க அப்பா சுத்தி அடித்த தொழிலாளி இன்னைக்கு நான் நீதிமன்றத்தில் முழங்குவதற்கு காரணம் யார்? அம்பேத்கர் உருவாக்கி இருக்கிற அரசியல் சாசனமும் மார்க்சும் பெரியாருடைய காரணம். படித்தால் அறியப்பட்ட போக முடியும். அப்ப 44 பேரை கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான நிகழ்ச்சி இருக்கிறதே, அது ஒரு கருப்பு வரலாறு. தமிழ்நாட்டின் ஜாலியன்வாலா பாக் 1957ஆம் ஆண்டு முதுகுலத்து கலவரம் தான் முதல் கலவரம். முத்துராமலிங்கத்தை அவர் எடுத்து அன்றைக்கு அந்த மாபெரும் இராணுவ வீரனாக இருக்கக்கூடிய தியாகி இமானுவேல் உட்காந்தாங்க, ஒன்றும் பண்ணீங்க, பேச்சுவார்த்தையில் உட்காந்தாங்க. தாசில்தார் ஆபீஸில் முத்துராமலிங்கத்தை அவர் பெரிய மனிதர் தான் அவங்களுக்கு, ஆனால் அவருக்கு சமமாக உட்கார்ந்தான் இமானுவேல். அவன் எந்த வகையிலுமே அவன் தாழ்த்தப்பட்டவன் அல்ல. அறிவால், ஆற்றலால், ஆங்கில புலமையால் எல்லா வகையிலும் உயர்ந்தவன். ஆனால் நீ தாழ்த்தப்பட்ட இம்மானுவேல் சேகரன் சமமாக உட்கார்ந்ததற்காக அவரை வெட்டி கொண்டார்கள். வாழ்க்கையில் முதுகுலத்தூர் கலவரம் முதல் கலவரம் இந்தியாவில். 2வது கொடூர சம்பவம் தான் 44 பேர் கொலை, எரிப்பு கொலை. ஆகவே இதை மாற்றுவதற்கு சாதியா வர்க்கமா, இது பெரிய கொலை. எல்லாருமே கோழி முதலா முட்டை முதலா, கோழி முதலா முட்டை முதலா, அதுக்கு விடை உண்டு. தெரிஞ்சு விஞ்ஞானம் உண்டு, அறிவியல் உண்டு. மனிதர்கள் தோன்றிய போது சாதி இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், அத்தை பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறோம், சித்த பிள்ளை ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம்? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். இந்து சொல்ல அவர் அறிவியா சொன்னார், என்செக்ட்னு சொன்னார். அதான் அம்பேத்கர் சொன்னார், ஒரு கூட்டு மாதிரி அடைச்சிக்கிறது. அகமன முறை என்பதே சொந்த ஜாதிக்குள்ளே திருமணம் செய்கிற போக்கிருக்கிறதே, அதுதான் சாதியை இன்றைக்கும் கெட்டிப்படுத்திருக்கிற ஒன்று. ஏன் அது இறுகி கிடைக்கிறது விஞ்ஞான காலத்தில் என்று கேட்டால், அகமன முறை, சொந்த ஜாதிக்குள்ளே திருமணம் செய்வது. ஏடா இந்து இந்துன்னு பேசுற, அருமையா தோழ சொன்னாரு. யாரா போய் உதைக்கிறான்? குஜராத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களை கொன்று குவித்திருப்பதிலே பார்த்தீங்கன்னா அங்க இருக்க தாழ்த்தப்பட்டவரும் பழங்குடிகள் தான். அவரை பயன்படுத்தி அடிக்க வைக்கிறான். பாபர் மசூதி இடித்தவன் யாரானா தாழ்த்தப்பட்டவன். நமக்கு நாமே நமக்குள்ளே மோத விடுறான். இதைத்தான் அம்பேத்கர் சொன்னார், இட் இஸ் எ கிரேடட் இன்இக்வாலிட்டி. இது படிநிலை அசத்துவம் இருக்கிற ஒன்று, நமக்குள்ளே மோத விடுறான். சூத்திரன் அவனை ஒன்னா நிக்கணும். அவனுக்கும் கல்வி கிடையாது, எனக்கும் கல்வி கிடையாது. அவனுக்கு அவன் படிப்புல எனக்கு எதுவுமே இல்லாத ஒருத்தன். உங்களுக்காகத்தாய அம்பேத்கர் 56 விலகினாரு. உங்களுக்கு பேக்வேர்ட் கமிஷன் அமைக்கிறதுக்காக போராடணும். அவர் ரெட்டை வாக்குரிமை பூனா பேக்ட் பத்தி வாங்கிட்டாரு. 2வது 19 மாநாட்டிலேயே வாதாடி பெற்றார். காந்தியால தான் அந்த பூனா பேக்ட் வந்துச்சு. தங்களுக்காக அவர் வாங்கவில்லை. ஆனால் பேக்வேர்ட் கமிஷன் இந்த 6000 பேருக்கு சூத்திரர்களையும் நம்மையும் பிளவுபடுத்தியிருக்கிறான் பார்ப்பனன். அவன் யார்? அவன் தான் முதலாளி, உழைக்காத கூட்டம். இங்கே வர்க்கம் என்பது வர்ணத்தோடு இணைந்திருக்கிற ஒன்று. உழைக்காதவன் உழைப்பை சுரண்டி பிழைக்கிற கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் எனது உபரி உழைப்பை, உபரி லாபத்தை லாபமாக எடுத்துக்கொண்டு போகிறான். அவன்தான் பார்ப்பனன், அவன்தான் பார்ப்பனியத்துக்காக இருக்கிறவன். ஆகவே அதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க இருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருமே உட்கார்ந்து கேட்கறது மட்டும் வரக்கூடாது, கேள்வி கேட்கணும். எல்லாருமே கேட்கணும், பெண்கள் உட்பட சொல்ற, குழந்தை உட்பட. நீங்க சொல்ற தப்புங்க, இதை விளக்குங்க என்று கேட்பதற்காகத்தான் இந்த அற்புதமான ஒரு பேரவை. இந்த பேரவையை பயன்படுத்துங்கள். நாங்க தொடர்ந்து வர்றோம். இனி ஒரு வெண்மணி, இனி ஒரு கோகுல்ராஜ், இனி ஒரு கவி, இனி ஒரு இளவரசன், இனி ஒரு கௌசல்யா சங்கர்,
நடக்காமல் இருக்கும் என்று சொன்னால் இந்த அறிவுப்படை போதும் நமக்கு. இந்த அறிவுப்படையை உருவாக்கணும் சொன்னால் 97% 3% பார்ப்பனம் தெரியுமா உங்களுக்கு? 3% 3 விழுக்காட்டுக்காரன் பாறையா மூளை வச்சுட்டு நம்மள அடக்கிறான். எல்லாம் சாதிங்கிறான், ஒன்னா பிறப்பால் ஏற்றத்தாடுங்கிறான், இல்லாட்டா உடனே இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீ எழுதி வச்சுட்டான். புனருஸ்தானங்கள், ஜாதகம், ராமாயணம், மகாபாரதம் இவைகளை எல்லாம் மாற்றி அமைத்து மனிதர்கள் சமமானவர்கள். சகோதரத்துவம் என்ற வார்த்தை புத்தனிலிருந்து தொடங்கிய ஒன்று. அருமையா சொன்ன புத்தம் தான் உலகத்திலே இந்தியாவில் முதன்முறையாக சமத்துவத்தை போதித்தது. அந்த சமத்துவத்தை தாங்காம வந்ததுதான், அதை உடைப்பது வந்ததுதான் பார்ப்பனியம். பார்ப்பன பூரா குதிரை கறி சாப்பிட்டானுங்க. நான் எல்லாம் பொய் சொல்ல மாட்டேன், கிடையாது ஆதாரபூர்வமா சொல்றேன். அவனே எழுதி வச்சுக்கிறான் பூரா. குதிரை கறி சாப்பிட்டவன், குதிரை யாகம் நடத்தி குதிரையை தள்ளுறவன். அவர்கள் புத்த மதத்துடைய தன்மையை ஒழிப்பதற்காகத்தான் புத்தம் கறி சாப்பிடாம ஆரம்பிச்சான். இனி நம்மளை பார்த்து சொல்றான். ஆகவே நான் கேட்டுக்கொள்வேன், வெண்மணி என்பது ஒரு கருப்பு தினம். அந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். திருத்தப்படும் என்று சொன்னால் உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள், சாதியாய் வர்க்கமாய் ஒடுக்கப்பட்டிருக்கிற சுரண்டப்பட்டிருக்கிற மக்கள் ஒன்றுபட்டு நிற்போம். அந்த ஒற்றுமையிலே பார்ப்பனியம் வீரம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.